மலர்ந்திடுமா மல்லிகை பூக்கள் தந்தையின்றி வளர்ந்த அமுதாவும் கவிதாவும். வெல்கம் டு MKU ஃபேமிலி சேனல். கயல்விழிக்கு கண்ணீர் சுரக்கும் நேரமெல்லாம் தன் புடவை தலைப்பால் அதனை துடைத்துக்கொண்டு சுவரை பார்த்து கைகூப்புவாள். அந்த சுவரில் மல்லிகை பூவுக்கு மத்தியில் புன்னகை பூக்கும் அவளது கணவன் ராமுவின் புகைப்படம் இருந்தது. ராமு 4 ஆண்டுகளுக்கு முன் எதிர்பாராத விபத்தில் இறந்து விட்டான். அவளுக்கு மிஞ்சியது 2 மகள்கள். பருவத்தை நெருங்கும் அமுதாவும் பள்ளியில் அடியெடுத்து வைக்கும் கவிதாவும். அமுதாவின் அஸ்தமன கனவுகள். அமுதாவுக்கு கணக்கு என்றால் உயிர். ஆனால் வீட்டின் நிசப்தம் அவளது புத்தகங்களின் சத்தத்தை விழுங்கிவிட்டது. ராமு உயிரோடு இருந்தவரை கயல்விழியை தையல் வேலை செய்திருந்தாலும் ராமுவின் வருமானம் குடும்ப செலவுக்கு போதுமானதாக இருந்தது. இப்போது கயல்விழியின் வருமானம் வீடு வாடகை, உணவு மற்றும் பள்ளி கட்டணத்திற்கே சரியாக இருந்தது. ஒரு நாள் அமுதா தயக்கத்துடன் தாயிடம், அம்மா, நான் சயின்ஸ் குரூப் எடுக்கணும், அதுக்கு டியூஷன் போகணும்னு டீச்சர் சொன்னாங்க என்றாள். கயல்விழி பதில் பேசாமல் அன்று இரவு முழுவதும் துணிகளை மும்முரமாக தைத்து கொண்டிருந்தாள். விடியற் காலையில் எழுந்து பார்த்தபோது தாயின் முகத்தில் ஒருவித களைப்பு படர்ந்திருந்தது. அமுதாவுக்கு உண்மை புரிந்தது. அவளது அறிவியல் கனவுகள் பணத்தின் சுவரால் தடுக்கப்படுகின்றன. பரவாயில்லை அம்மா, நான் வீட்டிலேயே படிச்சுக்கிறேன் என்று தன் மனதிற்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டாள். கவிதாவின் கண்ணீரும் நிழல் தேடலும். கவிதா இன்னும் சிறுமி. அவளுக்கு தன் அப்பாவை பற்றி நினைவில் இருப்பது ஒரு கணம் மட்டுமே. பள்ளியில் பெற்றோர்கள் தினம் வரும்போது நண்பர்களின் கையை பிடித்து வரும் தந்தையரை பார்த்ததும் அவள் உள்ளுக்குள் உடைந்து போவாள். எனக்கு மட்டும் ஏன் அப்பா இல்லை என்று அவள் ஒரு முறை அழுது கொண்டே கயல்விழியின் மடியில் தலை வைத்து கேட்டாள். கயல்விழி மகளை கட்டி அணைத்து கொண்டாள். உன் அப்பாதான் என் உலகத்திலேயே பெரிய ஹீரோ கண்ணு. அவர் மேல வானத்துல இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவள் சமாதானம் சொன்னாலும் கவிதாவின் தேடல் மறையவில்லை. அவள் எப்போதும் சற்று ஒதுங்கியே இருந்தாள். யாராவது அன்பாக பேசினால் கூட அவர்கள் எங்கே தன்னை விட்டு விலகி விடுவார்களோ என்ற ஒருவித பாதுகாப்பின்மை உணர்வு அவளுக்குள் இருந்தது. கயல்விழியின் துயரச் சுமை. தந்தையின் துணையின்றி பெண் குழந்தைகள் வளர்ப்பது என்பது கயல்விழிக்கு ஒரு தற்காப்பு கலையையும் பயில்வது போல இருந்தது. அவளது அக்கம் பக்கத்தினர் ராமு இறந்த பிறகு சிலரால் வித்தியாசமாக பார்க்கப்பட்டாள். எப்போதுமே தனித்து விடப்பட்ட உணர்வில் இருந்து கயல்விழி தன் மகள்களின் எதிர்காலத்திற்காக எல்லா வழிகளையும் சகித்து கொண்டாள். அவள் தனக்கு தானே ஒரு சபதம் எடுத்து கொண்டாள். நான் என் ராமுவாய் இருக்கணும், அம்மாவாகவும் இருக்கணும். ஒரு நாள் இரவு மின்சாரம் இல்லாமல் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமுதாவும் கவிதாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். கயல்விழி அமுதாவிடம், நாளைக்கு கவிதாவை அழைச்சிக்கிட்டு நகரத்துல புது வேலை தேடி போக போறேன், நிறைய சம்பளம் கொடுத்தால் உனக்கு டியூஷன் கட்டலாம் என்றாள். அமுதா தாயின் கையை பிடித்து கொண்டாள். வேண்டாம் அம்மா, நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே மனசு கஷ்டமாயிருக்கு. நாம 2 பேரும் உனக்கு உதவுறோம். கவிதா நல்லா படிச்சா போதும் என்றாள். அப்போது வெளியே இருந்து வீட்டின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு குரல், அக்கா, இந்த பக்கம் மழை தண்ணி வந்துகிட்டு இருக்கு, உங்க வீட்டோட சுவரை பாருங்க என்றது. கயல்விழி வெளியே ஓடினாள். சுவர் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. ஒரு வினாடி அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இது போன்ற நடைமுறை பிரச்சனைகளில் ஒரு ஆண் துணையின் உதவி இல்லாதது எவ்வளவு பெரிய சுமை என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த சுமையை சமாளிக்க அவள் உள்ளுக்குள் மேலும் பலம் சேர்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அந்த இரவில் அமுதாவும் கவிதாவும் தாயை தேற்றினார். அவர்கள் மூவரும் கட்டிப்பிடித்து கொண்டு தந்தையின் இழப்பால் வந்த வெற்றிடத்தை தங்களுக்கிடையேயான பிரிக்க முடியாத பாசத்தால் நிரப்பிக்கொள்ள முயன்றனர். தந்தையின்றி பெண்கள் படும் கஷ்டங்கள் பல. ஆனால் அன்பு, தன்னம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு ஆகியவை அந்த மலர்களான அமுதாவையும் கவிதாவையும் வாடவிடாமல் பாதுகாக்கும் என்று கயல்விழி உறுதியாக நம்பினாள். இந்த இரவின் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர்களது கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்ந்தது.